காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களையும் ஆசீர்வதிக்கின்றேன். இன்றைக்குரிய வேத தியானம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ராஜ்யம் என்றால் என்ன? அது எவ்வாறு வேலை செய்கிறது என்று சொன்னால், அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. தேவ ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்படுகின்ற ஒன்று. இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் தான் செய்ய வேண்டும். பின்புதான் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8வது வசனத்தை வாசிக்கின்றேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இதை பல ஓமைகளினாலே நமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றார். அதில் ஒன்றுதான் விதையை பற்றிய ஓமை. மனிதனுடைய வேலை விதைத்தல் மற்றும் அறுத்தல். கர்த்தருடைய வேலை விளைவிக்க செய்வது. ஆக முதலாவது மனிதன் செய்ய வேண்டிய வேலை விதைத்தால்தான் அவன் அறுக்க முடியும். கர்த்தருடைய வேலை மனிதன் விதைத்ததை அதை நீர் ஊற்றி பாதுகாத்து பராமரித்து விளைவிக்க செய்வது. வேதம் சொல்லுகிறபடி மத்தேயு ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கின்றேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பாருங்கள், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாவது என்ன என்று சொன்னால், தீமையை கொடுத்து விட்டு நன்மையை பெற்றுக்கொள்வது. நமக்கு உதவாததை கொடுத்து விட்டு நமக்கு உதவக்கூடியதை நாம் எப்படி பெறுவது என்று சொன்னால், ஒருவேளை பகைகள் இருக்கலாம். பகைகளை கொடுத்து விட்டு, கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு, ஹேண்டிங் ஓவர் செய்துவிட்டு அன்பை பெற்றுக்கொள்ளலாம். விரோதங்களை கொடுத்து விட்டு நீடிய பொறுமையை பெற்றுக்கொள்ளலாம். வைராக்கியங்களை கொடுத்து விட்டு சாந்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். கோபங்களை கொடுத்துவிட்டு இச்சை அடக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சண்டைகளை கொடுத்துவிட்டு சமாதானம் அடையலாம். பிரிவினைகளை கொடுத்துவிட்டு தயவை பெற்றுக்கொள்ளலாம். மார்க்க வேதங்களை கொடுத்துவிட்டு நற்குணத்தை அடையலாம். பொறாமைகளை கொடுத்துவிட்டு சந்தோஷம் அடையலாம். விக்கிரக ஆராதனை கொடுத்துவிட்டு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆக இன்றைக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் எப்படி செய்யப்படும் என்று சொன்னால், நம்மை ஒன்றை கொடுத்து விட்டு ஒன்றை பெற்றுக்கொள்வது தான்
மிகவும் நேர்த்தியான ஒன்றாகும். தேவனுடைய கோட்பாடுகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள் அனைத்தும் வேத வசனத்தில் திட்டமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் போதிக்கின்ற கோட்பாடுகள் என்ன என்பதையும், இதை யார் சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்று நிதானிப்பது அவசியம். ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர் பண்படுத்துவதும் பாதுகாப்பது போன்ற ஒரு காரியங்களை கொடுத்திருக்கின்றார் என்பதின் அர்த்தம் என்ன? விருத்தியாக்குவதற்கென்று தன்னிடம் கொடுக்கப்பட்ட எதையும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட எதையும் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து அதை இன்னும் சிறப்பானதாக, அழகானதாக, அலங்காரமானதாக, அற்புதமானதாக மாற்றுவதுதான். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அடுத்தபடியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இம்மட்டும் வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.